ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 20/3/2026 வெள்ளிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 6ஆம் நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை இன்றைய நாளிலே வழிபட வேண்டும். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த நேரத்திலே எல்லா விதமான சுபகாரியங்களையும் தொடங்க அருமையான நேரம். மாலை நேரத்திலே பேசலாமா என்று கேட்க வேண்டாம். மாலை நேரத்திலும் தாராளமாக இந்த சுக்கிரகோரையிலே சுப நிகழ்ச்சிகளுக்கான விஷயங்களை பேசலாம். சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை இந்த ஹோரையிலே தொடங்கலாம். நல்லபடியாக முடியும். கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை செவ்வாய் ஹோரை. நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும். முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 5 மணி 11 நிமிடங்கள் வரை உத்திரட்டாதி, அதன் பிறகு ரேவதி. இன்றைய திதி இன்று காலை 4 மணி 59 நிமிடங்கள் வரை வளர்பிறை பிரதமை, அதன் பிறகு த்விதியை. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்திலே. ஆகவே குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. அமைதி காக்க வேண்டும். சரிம்மா சாரிம்மா, சரிங்க சாரிங்க, முடிஞ்சு போச்சு. இந்த 2 வார்த்தையை வைத்தே இன்றைய நாளை நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். அதிகமாக பேசினால் அது பெரிய சண்டை ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. ஆகவே குடும்பத்திலே ஒற்றுமை நிலவ இந்த 2 வார்த்தைகளை ஒரு அணிகலனாக வைத்து கொள்ளுங்கள். தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டாகும் என்றாலும் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும் இன்றைய நாளிலே தொடங்கினால். ஆனால் ஆகவே சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இன்றைய நாளிலே தொடங்காமல் இருப்பது நல்லது. மொத்தத்தில் இன்றைய நாள் நீங்கள் எல்லா விதத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மௌனத்தை அதிகம் கடைபிடிக்க வேண்டிய நாள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ள வேண்டிய நாள். உடல்நலையிலே அக்கறை செலுத்த வேண்டிய நாள். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே. ஆகவே நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். இன்றைய நாளிலே ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் என சந்தோஷமாக பாடக்கூடிய நாளாக இருக்கின்றது. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நாள் முழுவதும் மகிழ்ச்சி. இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தொலுங்கக்கூடிய அருமையான நாளாக இருக்கின்றது. தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அருமையான நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. அல்லது ஏதேனும் ஒரு துணை வேலை உங்களுக்கு அமைய வாய்ப்பிருக்கின்றது. அதன் மூலம் வருமானம் கிடைக்கும். இப்படி எல்லா விதத்திலும் சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். எடுக்கின்ற முயற்சிகளே வெற்றிகள் தேடி வரும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாளாக இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சகோதர வகையிலே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற அருமையான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. ஆகவே பொருள் வரவு தனலாபம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்கின்றது. எல்லா விதமான சுகபாகியங்களும் உண்டாகின்ற நாளாக இருக்கின்றது. தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும்.
கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்லதொரு வளர்ச்சி உண்டாகின்ற நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். தந்தை வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகின்ற நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். நேற்றுக்கே நான் சொன்னது தான். நேற்று இன்று சந்திராட்டமும் தொடருகின்றது. ஆகவே இன்றைக்கும் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். எந்த விதமான புதிய முயற்சிகளை எடுக்கக்கூடாது, புதிய முதலீடுகளை செய்யக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது. வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடியுங்கள். மௌனம் மௌனம் மௌனம். உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய நாமத்தை மனதுக்குள்ளே உருப்போட்டு கொண்டே இருங்கள். சமூக வலைதளங்களிலே எந்த விதமான கருத்துக்களையும் விடாதீர்கள். பணிச்சுமை அதிகமாக இருக்கும், உழைப்பு அதிகமாக இருக்கும், வருமானம் குறைவாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் நீங்கள் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். இறைவனுடைய நாமத்தை அதிகம் சொல்லிக்கொண்டே இருங்கள். மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே புதிதாக கடன் வாங்காதீர்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். அலுவலகத்திலே நெருக்கடிகள் உண்டாகின்ற நாள். வேலை பளு மிக அதிகமாக இருக்கும். வருமானம் குறைவாக இருக்கும். நிம்மதியற்ற சூழ்நிலை தென்படுகின்றது. ஆகவே காலையிலே அலுவலகம் செல்லும் போது கோவிலுக்கு சென்று விட்டு செல்லுங்கள். கோவிலுக்கு சென்று ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு இறைவனை வணங்கி, குறிப்பாக மகாலட்சுமி தாயாரை வணங்கி இன்றைய நாளிலே உங்களுடைய செயல்களை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும். புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் எல்லா விதத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இறை வழிபாட்டை அதிகம் துணை கொள்ள வேண்டிய நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். கடன் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். அதனால் கடனை எல்லாம் அடைத்துவிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். சிறப்பாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். இன்றைய நாளிலே வியாபாரத்திலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன யோகங்கள் உண்டாகும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு ஏற்படும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. காரிய அனுகூலங்கள் உண்டாகின்ற நாளாக இருக்கின்றது. உத்தியோக வகையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். மகாலட்சுமி தாயாரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்லதொரு லாபம் ஏற்படும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகின்ற நாள். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது.
உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும். அலுவலகத்திலே கடந்த சில நாட்களாக இருந்த தொல்லைகள் எல்லாம் விலகி நல்ல ஒரு இனிமையான சூழ்நிலை ஏற்படும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். உத்தியோக உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். ஒரு சிலருக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். ஆக காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற அருமையான நாள். இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, ராசியதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே திடீர் பணவரவுகள் உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு நன்மைகள் தேடி வருகின்றன. கணவன் மனைவியிடையே நல்லது ஒரு ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வருகின்ற நாள். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள். இன்றைய நாளிலே நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். சிறப்பான நாள் இது. மகாலட்சுமி தாயாரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். செய்கின்ற தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் ஏறுமுகமான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். இந்த தொல்லையிரும் பிறவி, இந்த பிறவி கடல் என்பது நம்மை பாவச்சூழலிலே கொண்டு சேர்ப்பது. மனித பிறவி என்பது நல்ல பிறவி என்றாலும் மனித பிறவியில்தான் நாம் இறைவனை அடைய முடியும். ஒரு பிறவி கிடைக்கின்றது என்றால் அந்த பிறவியிலேயே நம்முடைய கர்மாக்களை முடித்து கொண்டு இறைவனுடைய பாதத்தை சேர்வதற்கான முயற்சிகளிலே நாம் இறங்க வேண்டும். கிடைத்திருக்கின்ற பிறவிகளிலே பாவங்களை செய்தால் மீண்டும் மீண்டும் பிறவி பிறவி பிறவி, அதுவும் மனித பிறவி கிடைக்காது. நாம் செய்கின்ற பாவத்துக்கேற்ப 5 அறிவு ஜீவன்களாகவும் இப்படி பிறப்பு கிடைக்கும். இப்படி பிறப்பு கிடைத்தால் மறுபடியும் அந்த பிறவிகளை எல்லாம் கடந்து மனித பிறவிக்கு வந்து அந்த மனித பிறவியிலே நாம் நற்கதி அடைய வேண்டும். மிக மிக சொல்லனா துயரமான ஒரு விஷயம் என்றால் அது பிறவி பெருங்கடல் தான். அதனால்தான் வள்ளுவ பெருந்தகை கூட பிறவி பெருங்கடலை பற்றி நிறைய பாடியிருக்கின்றார். நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி நமக்கு நற்கதி கொடுக்கக்கூடிய இறைவன் சிவன். அந்த சிவபெருமான் பூலோகத்திலே பல இடங்களிலே கோவில் கொண்டிருக்கின்றார். எந்தெந்த பாவம் நீங்க எந்தெந்த ஈசனை வழிபட வேண்டும், எந்த ஈசனை வணங்கினால் எந்தெந்த பாவங்கள் தீரும், அதைத்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். பாவங்கள் எல்லாம் தீர்ந்து இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவோம். இல்லை பிறவிதான் கிடைக்கும் என்றால் மீண்டும் மனித பிறவி எடுத்து அந்த மனித பிறவியிலே அவனை மறவாத நிலை வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். முதலாவதாக திருக்குடந்தை. இந்த குடந்தை ஈசனை வழிபட்டால் ஊழ்வினை பாவம் விலகும். அடுத்து திருச்சிராப்பள்ளியிலே இருக்கின்ற அந்த தாயுமான சுவாமியை வணங்கினால் நம்முடைய வினைகள் அகலும். திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரரை வணங்கினால் நம்முடைய கஷ்டங்கள் விலகும், குறிப்பாக சனி தோஷம் விலகும். அதேபோல் திருவிடைமருதூர் ஈசனை வணங்கினால் பிரம்மஹத்தி தோஷம், மனநோய், ஸ்ட்ரெஸ் என்று சொல்கின்றார்களே இப்போது, அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தீரும் இந்த ஈசனை வணங்கினார். திருவாடுதுறை ஈசனை வணங்கினால் நல்ல ஞானம் கிடைக்கும். ஸ்ரீவாஞ்சியம் என்று சொல்லப்படுகின்ற திருவாஞ்சியத்தில் அந்த சிவனை வணங்கினால் தீராத துயர் நீங்கும், யமபயம் நீங்கும்.
யமன் வழிபட்ட தலம் அது. அதேபோல் திருமறைக்காடு, கல்வியிலே நல்ல ஒரு மேன்மை உண்டாகும். தில்லையம்பலத்தானை வணங்க முக்தி கிடைக்கும். திருநாவலூர் ஈசனை வேண்ட மரண பயம் விலகும். திருவாரூர் ஈசனை வணங்க நாம் 7 பிறப்பிலே பெற்ற குல சாபம் விலகும். திருநாகை என்று சொல்லப்படுகின்ற நாகப்பட்டினம் ஈசனை வணங்க சர்ப்பதோஷம் விலகும். அதேபோல் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதரை வணங்க முக்தி கிடைக்கும். திருவண்ணாமலை ஈசனை வணங்க நாம் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடத்தி வைக்கக்கூடிய தெய்வம் திருவண்ணாமலை அண்ணாமலையார். திருநெல்லிக்காய் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஈசனை வணங்க நம்முடைய முன்வினை நீங்கும். அதேபோல் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில், அர்த்தநாரீஸ்வரரை வணங்கினால் மன வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். ஏதேதோ காரணங்களால் விவாகரத்து வரை செல்கின்ற தம்பதிகள் கூட இந்த அர்த்தநாரீஸ்வரரை வணங்கினால் இருவரும் ஒன்றாகி விடுவார்கள். திருக்கருக்காவூர் ஈசனை வணங்க கர்ப்பதோஷம் விலகும், பிள்ளைப்பேறு உடனடியாக கிடைக்கும். அதேபோல் திருக்கோடிக்கரை ஈசனை வணங்க பிரம்மதோஷம் விலகும். திருக்களம்பூர் ஈசனை வழிபட சுபிக்ஷம் ஏற்படும். திருக்குடவாயில், குடவாசல் என்று சொல்வார்கள். இந்த குடவாசலிலே நாம் பிரார்த்தனை செய்ய நமக்கு முன்னர் சந்ததியினர் யாரேனும் துர்மரணம் ஏற்பட்டிருந்தால் அவர்களுக்கு ஆன்ம சாந்தி கிடைக்கும். திருச்சிக்கல், அதாவது சிக்கல் சிவன் கோவில், இந்த சிக்கல் சிவனை வணங்க துணிவு கிடைக்கும். திருச்செங்காட்டாங்குடி திருக்கோவிலில் ஈசனை வணங்க இந்த வழக்கு வியாஜ்யங்கள் நல்லபடியாக முடியும். திருக்கண்டீஸ்வரம் திருக்கோவிலை வணங்க நோய் விலகும், தீராத புண் ஆறும். திருக்கருக்குடி ஈசனை வணங்க இதனை மருதாநல்லூர் என்றும் சொல்வார்கள். குடும்பத்திலே ஏற்பட்டிருக்கின்ற கவலைகள், அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். திருக்கருவேலி, இந்த ஈசனை வணங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வறுமை நீங்கும். தேரெழுந்தூர் என்று சொல்லப்படுகின்ற இந்த திருவெழுந்தூர் ஈசனை வணங்க முன்ஜென்ம பாவம் விலகும். திருச்சத்தி முற்றம் ஈசனை வணங்க மன வாழ்க்கை கிடைக்கும். வெகு நாட்களாக திருமணம் நடைபெறவில்லையா, இந்த ஈசனை வணங்கினால் மன வாழ்க்கை அமையும். திருப்பாய்த்துறை திருச்சி, கர்வத்தால் வீணானவர்கள் சுகம் பெற வேண்டிய கோவில் இந்த கோவில். திருநெடுங்களம், இதுவும் திருச்சியிலே இருக்கின்றது, தீராத துயரம் தீர்க்கின்ற அற்புதமான கோவில். திருவெரும்பூர், எறும்புக்கு ஈசன் முக்தி கொடுத்த தலம். அதிகாரத்தால் வீழ்ந்தவர்கள், அதிகார மமதையால் வீழ்ந்தவர்கள் எல்லாரும் மன்னிப்பு கேட்டு சுகம் பெற வேண்டிய கோவில். திருப்பஞ்சீலி, யமபயம் விலகுகின்ற கோவில். திருவையாறு, அக்னி தோஷம் உள்ளவர்கள் அந்த தோஷம் விலக இந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும். திருவைகாவூர், இந்த ஆலயமும் நமக்கு நல்ல ஒரு முக்தியை தருகின்ற திருக்கோவில். இப்படி தமிழகத்திலே எண்ணற்ற திருக்கோவில்கள் இருக்கின்றது. ஒரு கோவிலுக்கு செல்கின்றோம் என்றால் அந்த கோவிலிலே என்ன ஒரு முறையோ அந்த முறைப்படி வணங்கி நம்முடைய தோஷங்கள் நீங்க பெற வேண்டும். பிறவி என்ற பெருங்கடலை நீந்த வேண்டும். பிறவி பெருங்கடலை நீந்தி அந்த ஈசனுடைய பாதம் சேர வேண்டும். இதுதான் மனித வாழ்க்கையிலே நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.